ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரதர் லேப் இன்னோவிஸ் ஏ சீரீஸில் இருக்கக்கூடிய A150 பிரதர் மிஷினோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. லைக் ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட், லெஃப்ட் ரைட் கைட், பைப்பிங் ப்ரெஷர் ஃபுட், பட்டன் ஹோல் ஜிப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்டு பேசிக் அதர் ஆக்சரிஸ் லைக் த்ரெட் ரிமூவர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ஆக்சரிஸ் பற்றின செப்பரேட் வீடியோ வேணால் கேளுங்க, நான் போடுறேன். ஸோ இந்த மிஷினுடைய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து டச் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸ்டிச் செலக்டர் அண்ட் அட்ஜஸ்டனுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு டச் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாபின் வைண்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பாபின் வைண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாபில் பார்த்தீங்கன்னா இப்படி யூ டர்ன் போடணும் அந்த டென்ஷனில். ஸோ அந்த யூ டர்ன் மாதிரி கொண்டு வந்து அப்புறமா பாபின் வந்து நீங்கள் நூல் சுற்றி விட்டுறணும். நூல் சுற்றி விட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எல்லா பிரதர் மிஷினையும் பெடல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும்னா பெடல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் பட்டன் இருக்கும் பாருங்கள், அது ஆரோ மார்க், அப்பர் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பாபின் வைண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கூட அந்த டிஸ்பிளேயில் உங்களால் பார்க்க முடியும். பாபின் தான் வைண்ட் பண்ணுறோம் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோடைய லுக் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்னோவிஸில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப லுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்னோவிஸ் சீரிஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் A50 போகலாம். இது பிரதர் DS1300 விட கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக பாபின் வைண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒன்ஸ் ஸ்டாப் ஆனோன்னே அது கீழே பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பாபினை வந்து ரிமூவ் பண்ணி அந்த பிளேடில் வந்து நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். அண்டு அந்த செகண்ட் பார்ட் லைக் அந்த த்ரெட்டு ஹோல்டரில் இருந்து அந்த ரெண்டாவது பார்ட்லேருந்து அப்படியே நீங்கள் நூலை வந்து இந்த யூட்டன் போடாமல் நேராக கொண்டு வந்து அப்படியே கீழே யூட்டன் போட்டு அண்ட் டேக்கப் லீவரில் மாட்டிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த டென்ஷன் செக் பண்ணுவீங்க இல்லையா, ப்ரெஷர் ஃபுட்டில் அப்பில் இருக்கும், டவுன் பண்ணி விட்டுட்டு நூலை இழுத்து பார்க்கணும். நூல் இழுக்கிறப்ப நூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டென்ஷனோடு வரணும். அதை செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கீழே பாருங்கள். இது நான் இந்த எப்படி நூல் கோர்க்குன்னு பாருங்கள். இது வந்து ஆட்டோ த்ரெட்டர். இதோட இன்னொரு ஹைலைட் என்னென்னாக்கா இது ஒரு ஆட்டோ த்ரெட்டர் மாடல். ஸோ ஜஸ்ட்டு நான் பண்ண மாதிரியே நூல் போட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து இப்படி பின்னாடி பிளேடில் கட் பண்ணி விட்டு இந்த லிவர் மேலே இருக்கிற லிவர் கீழே அமுத்தினா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் வந்து த்ரெட்டிங் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம த்ரெட்டிங்கில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை வந்து ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுக்கும். அண்ட் மோரோவர் த்ரெட்டிங் போகிறது ஒரு டென்ஷனான வேலை கூட. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பார்ட்டில். அண்டு ஸ்டிச்சு செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற நம்பர்ஸில் என்ன ஸ்டிச் வேணும் அப்படின்றது டிஸ்பிளேயில் மட்டும் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து அலைன் ஆகிக்கும். இதில் இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் ஸ்லோ, மீடியம், ஹை 3 ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. அண்டு அப்சல்யூட்லி இதில் வந்து இன்னொரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் என்னென்னாக்கா ஆட்டோ கட்டர் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டர் வேணும் அப்படின்னாக்கா அந்த எனேபிள் பண்ணோம்னா ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட் ஆட்டோமேட்டிக் கட் ஆகிக்கும். ஸ்டிச் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம கிளாத் வைக்கிறோம், என்ன ஸ்டிச் வேணும்னு செலக்ட் பண்ணுறோம், அந்த அப்பர் ஆரோ மார்க் அமுத்தணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்டிச் நான் இது காட்டணும்னு நினச்சது பட்டன் ஹோல். ஸோ மற்ற மாடல்ஸை விட இதில் இந்த பட்டன் ஹோல் வந்து நல்லா ஃபினிஷிங்காக வருது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ரெஷர் ஃபுட் இப்படி தான் மாட்டணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் இது செப்பரேட்டாக வீடியோ போடுறான்னு போடுறேன். ஸோ இப்படி தான் இதை செக் பண்ணிக்கணும். இருந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் மாட்டிட்டு நமக்கு எந்த மாதிரியான பட்டன் ஹோல் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிவர் நான் இப்போ லெஃப்ட் சைடில் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த லிவரை வந்து ஜஸ்ட்டு கீழே இழுத்து விட்டு அந்த 2 பார்ட் இருக்கும். அந்த பட்டன் ஹோல் ஜிப்பரில் 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் அது ஆக்சுவலாக அந்த லிவர். அப்படி வர மாதிரி வச்சு நீங்கள் கிளாத்தை வச்சு மிஷின் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அந்த லிவர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி அந்த எக்ஸாக்டாக நீங்கள் என்ன லைக் பட்டன் ஹோல் சூஸ் பண்ணிங்களோ அந்த அது வந்து உங்களுக்கு ஷூ பண்ணி வந்துடும். ஸோ அது ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி தைக்குதுன்னு பாருங்கள். இது நாங்கள் ஆக்சுவலாக வந்து கஸ்டமருக்கு ஆன்சைட் டெமோ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வித்தின் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆன்சைட் டெமோக்கு ஆள் வருவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெமோ வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் இல்லைன்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் டெமோவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு வி ஹாவ் 3 லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ்.
மலையாளம் ஆல்சோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து டெமோ வேணுமோ நீங்கள் அதை கேட்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே ஜஸ்ட் அந்த கட்டரை அமுத்துறேன், கட்டர் ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடுது. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க. பட்டன் ஹோல் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக வந்தது. ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதான் இந்த இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் தான் நம்ம பட்டன் வைப்போம். ஸோ அந்த பட்டன் எவ்வளோ லென்த்துக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷூ பண்ணிக்கும். தட்ஸ் ஆல். இது ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே இந்த லிவரை மட்டும் மேலே எடுத்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் பிரேக் ஆகிடும் நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா. அண்டு இவ்வளோதான். இது எக்ஸஸ் ஆகக்கூடிய மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே இருக்க வந்து நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டான எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. அந்த டிஸ்பிளே பார்த்தாலே உங்களுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தெரியும். தட்ஸ் ஆல். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடல் மிஷின் அவங்க வாங்கியிருந்தாலும், ஈவன் தோ அதை அவங்க நம்மகிட்ட வாங்காட்டி கூட டெமோ அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க கீழே இருக்கிற நம்பரோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டெமோ கொடுப்போம். அண்ட் சர்வீஸுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா டோர் ஸ்டெப் கொடுத்துட்ருக்கோம் வித் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். Thank you for watching and please do subscribe and like our video.